ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம ரவா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரவை இந்த கப்பில் 1 கப் எடுத்து நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ 1/4 மணி நேரம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதிலையே அதே கப்லேயே 1 கப் மைதா, 1 கப் ஜீனி 3ம் போட்டிருக்கேன். போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும், அதனால் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேங்காயும் ஏலக்காயும் நம்ம ரெண்டும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் வேணும்னா நம்ம பிரியப்பட்டா நெய்யில் வந்து நம்ம முந்திரியும் கூட வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது சேர்க்கலை. இப்போது தேங்காயும் நம்ம ஏலக்காயும் அரைச்சி வச்சதை இப்போ இதில் நெய் 1 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாவோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். 3மே நம்ம ஒரே ரேஷியோ தான். 1 கப் மைதா, 1 கப் ரவை, 1 கப் ஜீனி நம்ம கரெக்டான ரேஷியோவில் சேர்த்துருக்கோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா பணியாரம் நல்லா ஒட்டாமல் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் அதில் சேர்த்துட்டு கீழே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிட்டேன். மேலேயும் நம்ம எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும், ஆனால் உள்ளே இருக்க மாவு நமக்கு வேகாது. ஸோ அதனால் நார்மலாக வச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செவந்து வரும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை பாருங்கள், நமக்கு எதுவுமே ஒட்டலை, நல்லா வந்திருக்கு. இப்போது இது மேலே நமக்கு பிடிச்சா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நெய் சேர்க்குறேன். இதில் இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போது நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம செவந்து வந்தோன்னே இப்போ நான் எடுத்துகிட்டே பாருங்கள். இப்போ பாருங்கள், பணியாரம் ரவா பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே செய்து கொடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பணியாரம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.